நண்டு பிரியரா இல்லை நண்டில் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய் யால், இது நான் உங்கள் ஜெமிஸ் லிட்டில் வேர்ல்ட். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னென்னா நண்டு லாலிபாப் பண்ண போகிறோம். எப்பொழுதுமே நண்டு வறுவல், நண்டு கறி, நண்டு ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து குழந்தைகளுக்கு மடுத்து இருக்கும். இது ஒருக்கா செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. நான் வந்து 2 மீடியம் சைஸ் நண்டு எடுத்திருக்கேன். நண்டோட ஃப்ளஷ்ஷு வந்து நம்ம அந்த ஓடு பகுதியில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா அதுக்கு தனியாக கலண்டு வந்துடும். நான் 2 மீடியம் சைஸ் நண்டுக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் வந்து இது சால்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது தண்ணி ஊற்றி வடிக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா அந்த ப்ரெட் கொஞ்சம் கொலன்னு ஆயிரும். நம்ம வந்து ஷேப்பாக பிடிக்க ஷேப் வராது. அதுக்கப்புறமா 3 ப்ரெட்டு துண்டு பிச்சு போட்டு இதை வந்து நல்லா கட்டியாக அடிச்சுட்டு வரணும். நான் வந்து இன்னும் அடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். நான் ஒரு சொட்டு தண்ணி விடலை, அதுலேருந்து இப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ரவுண்டாக பிடிச்சி அந்த நண்டோட காலில் வந்து நம்ம மாட்டி வைக்கணும். எனக்கு வந்து அந்த கொடுக்க வந்து இங்கே வெட்டி தந்துட்டாங்க. உங்களுக்கு கொடுக்கு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், ப்ரெசன்டேஷன் செம்மையாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். தனியாக ஃப்ரீஸ் பண்ணி எனக்கு 2 நண்டில் வந்து 5 பால் வந்து மீடியம் சைஸ் லாலிபாப் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நண்டு எடுக்கலாம். நான் வந்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணி ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து பொரிச்சு எடுத்தேன். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் போட்டதும் லோவில் மாற்றி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா செம்மையான உங்கள் குழந்தைகளுக்கு திரும்ப ஒருக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செஞ்சு கேட்குற கிராப் லாலிபாப் ரெடி. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ.